சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். மாவில் சமயத்தில் இந்த மாதிரி செய்யலாம். பேச்சுலர்ஸ்க்குலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வந்து தாளிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அதையும் வச்சுருந்தா அதை வந்து இதோட வந்து ஊற்றிடலாம். ஒரு கைப்பிடி வந்து நிலக்கடலை அது வந்து வறுத்த நிலக்கடலை இருந்தாலும் ஒரு போட்டு லைட்டாக வந்து வறுத்துருங்க. இப்போ வந்து அந்த புளி தண்ணியும் வந்து ஊற்றிட்டு புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 வெந்தயம் இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணி இந்த புளி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் போடலாம். இந்த பொடி இல்லாமல் செய்யலாம். பொடி போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளி அவுள். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து தேங்காய் போட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த அவல் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். எந்த அவலாக இருந்தாலும் சரி, சிகப்பு இருந்தாலும் சரி, ஒயிட் இருந்தாலும் சரி, ஊற வச்சுட்டு ஒரு கிளறிட்டு மேலே கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான புளி அவல் ரெடி. தேங்க்யூ.